கண்ணகியின் கதை தமிழ் இலக்கியத்தில் மறக்க முடியாத சிலப்பதிகாரம் என்னும் காவியத்தில் இடம்பெற்றுள்ளது. இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட இந்த காவியத்தில் கண்ணகி ஒரு அன்பான மனைவியாகவும் கோவலன் என்ற பணக்கார வணிகரின் துணைவியராகவும் இருந்தார். ஆனால் அவர்களின் வாழ்க்கை ஒரு பரிதாபமான திருப்பத்தை கண்டது. கோவலன் திருட்டு குற்றச்சாட்டில் பாண்டிய மன்னனால் தவறுதலாக தண்டிக்கப்பட்டபோது மன அழுத்தத்தில் சிக்கியாலும் தன் கணவனின் நிரபராதத்தை நிரூபிக்க உறுதியான கண்ணகி மன்னரை நேருக்கு நேர் சந்தித்தார். தன் கணவனின் நிரபராதத்தை நிரூபிக்கும் சான்றுகளை அவர் தாக்கமாக வெளிப்படுத்தினார். தன் பிழையை உணர்ந்த மன்னன் மன அழுத்தத்தில் உயிரிழந்தார். அதிர்ச்சி மற்றும் துக்கத்தில் மூழ்கிய கண்ணகி தனது சிலம்பை பிடுங்கி மதுரை நகரத்தை சாபமிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நகரம் அழிந்தது எனக் கூறப்படுகிறது. இந்தக் கதை வெறும் துக்கம் பற்றியது அல்ல, இது நீதிக்காக போராடிய ஒரு வீரத்திற்கும் தீர்க்கமனத்திற்கும் அடையாளமாகும். கண்ணகி தமிழ் கலாச்சாரத்தில் தீர்க்கமான நீதி மற்றும் நீதியின் அடையாளமாக மதிக்கப்படுகிறார்.